சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் தாவேக சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளதால் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் யுவராஜ், இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். ரமலான் நோன்பு கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் சார்பிலுடைய அந்த இஃப்தார் நிகழ்ச்சியானது கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் கடந்த வருடம் கட்சி ஆரம்பித்து ஒரு வருடத்தை கடந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் முதலாக இந்த வருடமானது இஃப்தார் நிகழ்ச்சியானது இஃப்தார் நோன்பானது கடைபிடிக்க இருக்கின்றது. அந்த வகையில் இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்காக சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த YMCA அரங்கில் இஃப்தார் நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையில் சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இஸ்லாமிய தொண்டர்கள் மற்றும் இந்த அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய தொண்டர்கள் இந்த நோன்பிலே கலந்து கொள்ள இருக்கின்றனர். இந்த நிகழ்ச்சிக்காக சுமார் 5 மணி அளவில் நிர்வாகிகளுக்கு அந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாஸ் மூலமாக உள்ளே அனுமதிக்கப்பட இருக்கின்றனர். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியினுடைய அந்த பாதுகாப்புக்காகவும் இந்த பகுதியிலே எந்த அசம்பாவிதங்களும் அச்சுறுத்தல்களும் ஏற்படாமல் இருக்கக்கூடிய வகையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பகுதியிலேயே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து அதே போன்று ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தனியார் பவுன்சர்கள், அதாவது நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர் சார்பில் ஏற்படுத்தப்படக்கூடிய 50 தனியார் பவுன்சர்கள் இந்த பகுதியிலேயே கூடுதலாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில், அதாவது இந்த குறுகிய சாலை என்பதால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பீட்டர் சாலை, ராயப்பேட்டையை கடந்து செல்லக்கூடிய அந்த முக்கிய பிரதான சாலை என்பதால் அதே போன்று இந்த பகுதியில் மெட்ரோ பணிகளானது மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த பகுதியில் இந்த YMCA அரங்கிற்குள் நுழைவதற்காக வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட வருகின்றது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து இந்த பகுதியிலிருந்து பிரதான சாலையிலிருந்து இந்த அரங்கிற்குள் வருவதற்குள் குறுகிய சாலை என்பதால் அதிகம் பயன்படுத்தக்கூடிய சாலை என்பதனாலும் இந்த பகுதியில் கடந்து செல்வதற்கு வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமப்பட இருக்கின்றனர். அதனால் இந்த பகுதியிலேயே இன்று மாலைக்கு மேல் இந்த பகுதியில் வாகனங்கள் வராமல் தவிர்ப்பது நல்லது என்று போக்குவரத்து காவலர்கள் தரப்பிலும் இந்த அறிவுரையானது வழங்கப்பட்டிருக்கின்றது, குறிப்பிடத்தக்கது.